எனக்கு 1996 திரு ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒரு அரசியல்ல அவர் பெரிய ஒரு சாணக்கியரா நினைச்சுக்கிட்டு அவர் காங்கிரஸ் கட்சியை உடைத்தார். சரி, மூப்பனாரை நீங்க தனியா கட்சி ஆரம்பிங்க, நீங்க தான் முதல்வர், கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்த மூப்பனாரை அவருக்கு நல்ல மூளை செலவை செய்து அவரை காங்கிரஸ்ல தமிழ் மாநில காங்கிரஸ் உடைக்க செய்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் ஸ்பிளிட் ஆகி அது வளரவே இல்லை. மூப்பனார் அவர்களும் மறைந்து விட்டார். அந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்றதுக்கு எல்லோருக்குமே தெரியும். ஸோ அதே ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல, விஜய் வந்துட்டாரு, தன்னுடைய ஒரு வயதுல சின்னவராக இருக்காரும், அனுபவத்திலையும் சின்னதாக இருக்காரும், அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார். ஆனால் இப்போ இந்த இதில் அரசியல்னு பார்த்தோன்னா தன்னை விட இதாக இருக்காரு, அவர் வந்துட்டாரு அப்படின்ற இருக்கக்கூடிய அவருக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், மனவேதனை எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்கிறாரு, இவரை அண்ணாமலை அவர்கள் இப்போ தூத்துக்குடி செல்வம் கூட என்ன சொன்னார், அவர் ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய அந்த இந்த இடத்துல அவர் சொல்லித்தான் அண்ணாமலை வந்தார்ன்ற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருந்தார். அது எதனா பிழை இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். ஸோ அதனால் மீண்டும் ரஜினிகாந்த் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை இயக்கி இப்பொழுது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதே போல தான் வர்றார். ஆனால் நிலைமை அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்ன நிலைமை இருந்துச்சு அதுதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏற்பட்டது. ஆமாம், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஏற்பட்ட அதே சூழல் தான் இப்போது அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அதுதான் அண்ணாமலைக்கு நடக்கூடிய நிகழ்வு அப்படிதான் இருக்கும். இதுதான் திண்ணம்.